எல்லாருக்குமே இந்த வியாதி இருக்குது. எல்லாருக்குமே அந்த வியாதி இருக்குது. இந்த வியாதி இல்லாதவங்களே கிடையாது. ரொம்ப பேரும் இது இது ரைட் வந்து என்கிட்ட சொன்னபோது கிருஷ்ணமூர்த்தி சார் சொன்னாருங்க. இப்போ பொதுவாகவே பாருங்கள், நம்ம வீட்டில் நம்ம இல்லை நம்ம அம்மாவாக இருக்கணும், ஒய்ஃபாக இருக்கணும், யாராக இருந்தால் கார் போயிட்டு இருக்கணும் 50 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு, ஐயோ வீட்டில் அதை மறந்து வந்துட்டு, ஐயோ வண்டியை தப்புங்க, இதை வச்சுட்டு பேக்கை வச்சுட்டு வளையலை வச்சுட்டு அப்படி ஒரே ஒன்று பார்த்தா அவன் டிரைவர் என்ன செய்யாது அவன் ஓட்டிக்கிட்டு இங்கே ஃபேமிலி கத்துற பாட்டு ஒரே ஏதோ ஒரு பேக்கை வச்சுட்டு வந்துட்டாங்களாம். அவன் ஓரமாக வண்டியை நிப்பாட்டிக்கலாம். ஏப்பா எப்படி கொண்டு வர முடியுமா? எங்க 70 கிலோமீட்டர் வந்தாச்சுங்க. இப்படிலாம் நடக்கும். நிறையா பார்த்துப்போம் வாழ்க்கையில். எல்லார் வீட்லேயும் அது பெரிய ஒரு முக்கியம். அந்த மறக்கிறது ரொம்ப. இப்போ பாருங்க, நான் இப்போ காரில் வந்துருந்தேன், துண்டை மறந்துட்டேன். இந்த துண்டை வீட்டில் வச்சுட்டு வந்தா கையில் துண்டு இல்லாமல் இருக்க முடியாதா? ஐயோ அந்த தவளை காணாமடான்னு சொல்லிட்டு வந்தேன். வெளியே வந்து பார்க்குறேன், டவுசர் பையில் இருக்கு. இங்கே என்ன இருக்குது? அந்த ஆட்டை தோலில் போட்டு தருவாங்கல்ல, அது மாதிரி நிறைய விஷயங்கள் மறதிங்கிறது வந்து வாழ்க்கையில் மனுஷனோட ரொம்ப கலந்துருச்சு இன்னைக்கு. அப்போ அந்த மறதிங்கிறத எப்படிங்கிறத அந்த இடத்துல அது எனக்கு இந்த கதையில் வந்து ரொம்ப உதவியாக இருந்துச்சு. ஓகே, நிஜ வாழ்க்கையில் என்ன சார் நினைக்கிறீங்க? இது ஒரு பர்சனல் குவெஸ்டன். மறந்து போகிறது வந்துட்டு அது ஒரு பாசிட்டிவான விஷயமா இல்லை அது ஒரு நெகட்டிவ் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நிறைய சம்பவங்கள் நம்ம இது மறந்தா போதும் அப்படின்னு வந்து தோணும். அதனால நிறைய நெகட்டிவும் இருக்கு. பட் நீங்க எப்படி சார் இதை பார்க்க? ஆமாம், அது மறதிங்கிறது வந்து பெரிய ஆபத்தான விஷயம் தான். மறதிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். டைரக்டர் என்கிட்ட சொன்னார், முதல்ல நேரத்தை மறக்கிறது, அப்புறம் இடத்த மறக்கிறது, அப்புறம் தன்னை மறக்கிறது. தன்னை மறந்தாச்சுன்னா உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்லை. அப்படி ஒரு வியாதி எனக்கு இந்த படத்தில்